ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்ல சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம ஏதோ புதுசாக ஒரு ஃபோர்ஸை பற்றி படிக்க போகிறோம்னு நினைக்கவே கூடாது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷனல் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இப்படின்ட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னாலே இதை ஒரு சிங்கிள் வேர்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எழுதும்போது எப்படி எழுதணும்னா, if the particle is in uniform circular motion, there must be the centripetal acceleration towards the center of the circle. எப்பயுமே ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி என்ன இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். இந்த சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டிக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ரேடிக்கலி இன்வெர்ட் டைரக்ஷன்ல இதோடைய சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கு. இஃப் தேர் இஸ் an acceleration, then there must be the some force acting on it with respect to an inertial frame. அப்போ ஆக்சிலரேஷன் இருக்குனாலே அதுல என்ன ஆக்ட் ஆகுது? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களாப்பா. சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா, இதோட மேக்னெட்டிக் ஃபார்ம் அப்படின்றது v squared by r அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இதை வச்சு நமக்கு இதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலாவே நம்ம சொல்ல முடியும். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம FC அப்படின்னு டினோட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால. அக்கார்டிங் டு நியூட்டனுடைய செகண்ட் லால நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படின்னு பார்த்துருந்துருப்போம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனை வச்சு நம்ம சொல்லும்போது ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றத டைரக்ஷன்லேயே தான் டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் இருக்கு. ஸோ ரேடிக்கலி இன்வெர்ட் டைரக்ஷன்ல FC ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை r. ஸோ இதே இது வெக்டார் ஃபார்ம்ல எழுதும்போது AC அப்படின்றதுக்கான வெக்டார் ஃபார்ம் என்னது? மைனஸ் v ஸ்கொயர்ட் பை r. ஏன்னா டுவார்ட்ஸ் இன்வெர்ட் டைரக்ஷன்ல இருக்கு சரிங்களா, அதனால. ஸோ அப்போ இதுக்கான வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது மைனஸ் mv ஸ்கொயர்ட் பை rன்னு இருக்கும் சரிங்களாப்பா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம புதுசாக பார்க்குற ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி நம்மளுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸில் எல்லாத்துலையும் சர்க்கிள் மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸை தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ஒரு கயரில் கட்டி நம்ம ஸ்ட்ரிங்கை சுற்றும் போது இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணக்கூடிய டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கக்கூடிய இந்த டென்ஷனல் ஃபோர்ஸஸ் தான் இந்த இடத்துல நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பாக்குறோம்ப்பா. டென்ஷனல் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் நம்ம இங்க மேக்னெட்டிக் ஃபார்ம் mv ஸ்கொயர்ட் பை rன்னு இதை தான் எடுக்கிறோம்ப்பா. இந்த mன்ற மாஸுக்கு vன்ற லீனியர் வெலாசிட்டி rன்ற ரேடியஸ்ல நம்ம சொல்லும்போது இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம எப்படி எடுப்போம்? mv ஸ்கொயர்ட் பை r. புரிஞ்சுங்களாப்பா. இந்த mன்ற மாஸ் இதுக்கான டென்ஷனல் ஃபோர்ஸை நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங்ல ஆக்ட் பண்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர்ட் பை r. சரிங்களாப்பா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஷன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர்பிட் அரௌண்ட் த சன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சன் அப்படின்றது சென்டரா வச்சு எல்லா பிளான்ட்டும் ரிவால்வ் அரௌண்ட் த சர்க்கிள் பாத்தில் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேடிகல் பாத்தில் ஒவ்வொரு பர்டிகுலர் மாஸில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல இந்த மோஷன் ஆஃப் த பிளான்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக நம்ம பார்க்குறோம்ப்பா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதில் mன்றது மாஸ் ஆஃப் த பிளானட்ஸ், v ஸ்கொயர் அப்படின்றது அதோடைய டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டி, r அப்படின்றது அது இருக்கக்கூடிய ரேடிக்கல் பாத் சரிங்களாப்பா. ஸோ இது மாதிரியும் நம்மளுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பார்க்க முடியும். எர்த்தை சுற்றி வரக்கூடிய இந்த சேட்டலைட்டோடைய மோஷனுக்கும் நம்ம இதே ஃபார்முலாவை சொல்ல முடியும். சேட்டலைட் போல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸுக்கும் என்ன இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா நம்ம பார்க்குறோம். தட் மீன்ஸ் mv ஸ்கொயர்ட் பை r. mன்றது மாஸ் ஆஃப் த சேட்டலைட், v ஸ்கொயர்ட் அப்படின்றது அதோடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டி, rன்றது எர்த்துக்கும் இந்த சேட்டலைட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சரிங்களாப்பா. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த சேட்டலைட் மூணுக்கும் நம்ம சொல்ல முடியும். இப்படி மோஸ்ட் ஆஃப் த சேட்டலைட் அரௌண்ட் த எர்த் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட்ல எல்லாம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றதான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகுதுன்றத பார்க்க போறோம். கரு ரோட்ல கார் டிராவல் ஆகி வரும்போது இந்த ரோடோட இந்த டயர் ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கரு ரோடுல இதோ ஒரு சர்க்கிள் ஷேப்ல கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா இதுக்குன்னு ஒரு ரேடிகல் பாத் இருக்கு. ஸோ மாஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் vன்ற வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த r ரேடியஸை வச்சு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா இருக்கு. அப்போ mv ஸ்கொயர்ட் பை r நம்ம டினோட் பண்ணலாம் சரிங்களாப்பா. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் இங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது.
சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு தான் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி சர்க்குலர் மோஷன் அப்படின்றது இந்த கர்வ் ரோடுல நம்மளுக்கு ஒரு 6 ரேடியஸ்ல ஒரு டேனிங்ல திரும்பக்கூடிய ஒரு காருக்கு நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சொல்லும்போது அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களாப்பா. ஸோ இதே மாதிரி காருக்கு மட்டும் இல்லை, பைக்குக்கும் இதே கண்டிஷன் தான். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸா நம்மளுக்கு இங்கே ஆக்ட் ஆகுது. மூவிங் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது பைசைக்கிளுக்கும் இதே கண்டிஷனை நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரான் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்ற இந்த எக்ஸாம்பிள்ல எலக்ட்ரான் எப்படி இருக்கு, ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்கிள் பாத்தில் மோஷன்ல இருக்கு இல்லைங்களா. அதோட ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம படிக்கும்போது கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். சரிங்களாப்பா. இந்த கூலும் ஃபோர்ஸ் அப்படின்றத எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கூலும் ஃபோர்ஸ் தான் இங்கே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கான மேக்னெட்டிக் ஃபார்ம் mv²/r. இதுல m அப்படின்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், v அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான், rன்றது ரேடியஸ். நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல ரேடியஸா பாக்குறோம். சர்க்கிள் மோஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கான மோஷனா இருந்தாலும் அதுல சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸாவும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸாவும் ஆக்ட் ஆகுதுப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.